ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் மான்சேஷன் எனேபிளான யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக வந்து மான்சேஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக மிட்ரோல் ஆட்ஸில் வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அது ரிலேட்டட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட் ரிலேட்டடாக நான் எல்லா விஷயங்களும் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுது, இல்லைனா இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அந்த மாதிரி உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிட்ரோல் ஆட்ஸில் வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மிட்ரோல் ஆட்ஸ்னால் என்னங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் மான்சேஷன் எனேபிள் ஆகாத நிறைய கிரியேட்டர்ஸும் நம்மளுடைய வீடியோஸை பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடியோவில் வந்து 8 மினிட்ஸ்க்கு பிலோவாக பண்ணுறோம், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம்னு பண்ணுறோம்னா ஸ்டார்டிங்கில் வீடியோவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகும். அப்படி இல்லைனா எண்டிங்கில் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் ப்ளே ஆகும். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் அதுக்கு மேலே வந்து நம்ம வீடியோஸ் கண்டென்ட் வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இன்பிட்வீன் வீடியோஸ்க்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ அதை நம்ம மேனுவலாகவும் செலக்ட் பண்ணலாம். அதாவது நம்மளே போய் இந்தந்த இடங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அதில் அக்யூரேட்டாக ப்ளே ஆகுமா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரினா உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு மார்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. யூடியூப்பில் மான்சேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மேனுவலாகவும் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் தட்டிலே விட்டுட்டு ஜஸ்ட் நீங்களே பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த இடங்களில் கம்ஃபர்டபுளாக தோணுதோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இதில் வந்து கொடுக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டயத்துலலாம் வந்து நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணுவேன். அதாவது நானே வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் வீடியோஸில் வந்து 8 நிமிஷத்துக்கு மேலே மேக் பண்ண கண்டென்ட்டில் எல்லாத்துலேயுமே நானே பண்ணுவேன். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த ஆட்டோமேட்டிக் ஆட்ஸை எனேபிள் பண்ணி இன்பிட்வீன் வீடியோஸில் நானும் கொஞ்சம் அங்கங்கே ஆட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப கம்மியாக தெரியும் அந்த ஆட்டோமேட்டிக் ஆட்ஸுங்கிறது. அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ ரீசெண்ட் டயத்தில் நான் பண்ண ஆரம்பிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆட்ஸை மட்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா யூடியூப்க்கு தெரியும் மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் கண்டென்ட் ரீச் ஆகுறது, அல்காரிதம் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாத்தையும் கடந்து பார்க்கும்போது நம்மளுடைய கண்டென்ட்டில் எந்தெந்த இடத்துல ஆடியன்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்க விருப்பப்படுவாங்க, அதாவது ரொம்ப இன்ட்ரப்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுனால நான் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். எக்ஸ்ட்ரா எதுவும் எக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தந்த இடத்துல ஆட்ஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக கூட பண்ணலாம். பட் நான் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ரீசன்ட் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ரெவென்யூ அப்படிங்கிறது எனக்கு பெட்டராகவே இருக்குது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கூட இருந்துருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். மிட்ரோல் ஆட்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இதில் நான் என்ன மாதிரி பண்ணுறேங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். பட் இப்போ ரீசெண்டாக அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் டேப் மான்சேஷன் எனேபிளான கிரியேட்டராக இருந்தால் நீங்கள் ஏன் டேப் அந்த மான்சேஷன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், அதாவது டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ண போகும்போது இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருந்துருக்கலாம். வராதவங்க எந்த விதமாகவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா எனக்கும் இன்னும் வரல. நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு வந்திருந்தது. அவங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தட். அவங்களுக்கு வந்து அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஜஸ்ட் பார்த்துடலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஆன் 12 May 2025 டு இம்ப்ரூவ் யுவர் ஏர்னிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட்ஸ் வந்து நாங்கள் வந்து கொண்டு வரோம். டாப் ஆஃப் மேனுவல் ஒன்ஸ் ஆன் யுவர் எக்ஸிஸ்டிங் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து வரும் அண்ட் இது அப்கமிங் வீடியோஸ்லையும் இம்பேக்ட் பண்ணும். ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனை கொண்டு வரும். ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எக்ஸிஸ்டிங் வீடியோஸில் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா டெஸ்க்டாப்லேயே இருக்கட்டும், அந்த ஆப்ஷனை கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. ஸோ இதை வந்து மேனேஜுங்கிறத கிளிக் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் மிட்ரோல் ஆட் ஸ்லாட்ஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதை டேன் ஆன் பண்ணலாமா இல்லைனா அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். டேன் ஆன் கொடுத்து ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ் ஆர் வாண்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த விதமாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு எப்பவும் போல் இருக்கிறது இருந்துட்டு போதுன்ட்டு விடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ் வந்து செட் ஆகிரும். ஸோ அது எப்படி செட் ஆகுங்கிறதும் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது டேன் ஆன் ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட்ஸ் இன் அடிஷன் டு யுவர் மேனுவல் ஆட் ஸ்லாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
அதாவது நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ மேக் பண்ணி அதில் மேனுவலாக இந்தந்த இடங்களில் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னு, அது போக அவங்க வந்து ஆட்டோ ஆட்ஸையும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இதை எனேபிள் பண்ண சொல்கிறேன். அப்படி இல்லாமல் ரெண்டாவது ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒன்லி உங்களுடைய மேனுவல் ஆட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ் கொடுத்துருச்சிருந்ததும் சேஞ்ச் ஆகிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எப்பவும் போல் அது அப்படியே கண்டினியூ ஆகட்டுங்கிறதுக்காக நீங்கள் ஆப்ட் அவுட் ஆப்ஷனை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து, அவ்வளோதான். ஸோ இந்த மிட்ரோல் ஆட்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஆட்டோ ஆட்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்டேட் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து சேஞ்சை கொடுக்காது அப்படிங்கிறத அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானே உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இஃப் யூ ஒன்லி யூஸ் ஆட்டோமேட்டிக் மிட்ரோல்ஸ் ஃபார் யுவர் வீடியோஸ் திஸ் சேஞ்ச் டசன்ட் இம்பேக்ட் யூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன் அடிஷனாக இதில் இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் டேப்பில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் வீடியோஸ்லையும் ஆட்டோ ஆட்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வரும். மேக்ஸிமம் அதை ஆன் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா ஆப்ட் அவுட் கொடுத்துக்கலாங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆட்டோ ஆட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் தரப்புலேயே வந்து டிஃபால்ட்டாக ஆட்ஸும் கொடுப்பாங்க, மேனுவல் ஆட்ஸும் அப்படியே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதை மேக்ஸிமம் கொடுத்துக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் நம்ம வந்து இனி அப்கமிங்கில் பண்ணும்போது என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, மிட்ரோல் ஆட்ஸ் நம்ம செட் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ் இருந்தாலும் மிட்ரோல் ஆட்ஸ் வந்து நம்ம மேனுவலாக செட் பண்ணும்போது சில இடங்கள் வந்து அது வந்து கரெக்டாக இருக்காது, இது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரப்டிவாக இருக்கும், பக்காவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த ஒரு இடங்களில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். இன்ட்ரப்டிவ்னு சொல்லி அலர்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பக்காவாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்கமிங்கில் உங்களுக்கு ஷோ பண்ணிச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மேனுவல் ஆட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆட்டோ ஆட்ஸை எதுக்காக இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுகிறேன்னா, ஆட்டோ ஆட்ஸ் அப்படிங்கிறது யூடியூப் தரப்புலேயே எடுத்து பார்த்தாலும் நான் என்னுடைய பர்சனல் வியூவை சொல்லிட்டேன். ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ஏர்னிங்ஸுங்கிறது அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாகவும் தெரியல, சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான மாதிரி தான் தோணுது, எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் வீடியோ ஒரு 800+ வியூஸ் போயிருந்தது. அந்த ஒரு வீடியோக்கான ரெவென்யூவை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெவென்யூ வந்து இருக்குது. ஸோ அதனால் இது வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீலை எதுவுமே கொடுக்குறதில்ல. ஆட்டோமேட்டிக் ஆட்ஸுங்கிறது யூடியூப் தரப்புல அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது அண்ட் எந்தெந்த இடங்களில் ஆடியன்ஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல வீடியோ கண்டினியூ ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இடங்களில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறதுங்கிறது கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்சிஷன் மாதிரி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் கொடுப்பாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு டப்புன்னு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க கட் பண்ணிட்டு போகிறதுக்கு வீடியோஸ் வந்து கட் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பார்க்காம ஸ்கிப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களால் இந்த ஒரு இடங்களில் அவங்க வந்து இந்த சேஞ்சஸை பண்ணுறோம். அண்ட் இது இன்னும் நிறைய ஆட்ஸை வந்து ஆடியன்ஸ் பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஏர்னிங்ஸையும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜூலை 2024 ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குது. நார்மல் அந்த மேனுவல் ஆட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ் அப்படிங்கிறது பெட்டர் ரெவென்யூ வைஸ் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயே ஷோ பண்ணுறேன். ரொம்ப லென்த்தாக வந்து பார்த்தா ஹெல்த் சப்போர்ட்டில் கொடுத்துருக்கிறதால எங்கேன்னு தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இன் an experiment conducted in July 2024, we observed that channels who had auto midroll ads enabled in addition to manual ad midrolls saw an average of over 5% increase in YouTube ad revenue compared to channel with manual midrolls only அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் மேனுவல் ஆட்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் எப்போவுமே போகாதீங்க. ஒன்று உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஆட்ஸுங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லுவேன். நீங்கள் மேனுவலாக கூட ஆட் பண்ண தேவையில்லைன்னு. அதை தவிர உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப அது கம்மியாக மேனுவல் ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்பிட்வீன் வீடியோஸில் நீங்களும் கூட மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆட்டோ ஆட்ஸை பொறுத்து இருக்கிறத போக நீங்கள் மேனுவலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை தவிர்த்து கம்ப்ளீட்டாக மேனுவல் ஆட்ஸ் மட்டும் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பாதகமாக அமையலாம். ஏர்னிங்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்லேயே சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மிட்ரோல் ஆட்ஸ் வந்து மேனுவலாக செட் பண்ணவங்களை விட ஆட்டோ ஆட்ஸ் அப்படிங்கிறத செட் பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து 5% வந்து பெட்டர் ரெவென்யூ தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு மாதிரி அக்ரி பண்ணிக்கிற மாதிரி தான் இனிமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட்
யூடியூப்ல மான்சேஷன் ரிலேட்டடாக மிட்ரோல் ஆட் சம்மந்தப்பட்டு இப்போ ரீசெண்டாக அந்த சேஞ்சஸ் நடந்துருந்தது. அண்ட் மக்களே ஒன் லாஸ்ட் திங், அதாவது யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் இல்லைனா மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் ஏன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி போகும்போது நான் சொன்ன அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்து நீங்கள் அதன் மூலிமா செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து May 12, 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வாண்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணிச்சுன்னா அதுக்கு ரீசன் வந்து பல விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று உங்களுடைய வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு 8 மினிட்ஸ்க்கு மேலே நிறைய வீடியோஸ் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நிறைய வீடியோஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக் வேட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஆன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதனால் அதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் மேனுவலாக இப்போவே கூட எல்லா வீடியோஸ்லையும் போய் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் மட்டும் டிக்கில் இருக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக நிறைய கிரியேட்டர்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரிமைண்டராக அதை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கிறது கிடையாது. எக்ஸிஸ்டிங் வீடியோஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா தான் அது வந்து தேவைப்படும். ஒரு சின்ன ஆப்ஷனாக ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ மற்றபடி இவ்வளோ தான். அது போக வந்து பார்த்தா யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்டுக்கான அந்த பேஜ் லிங்க், அந்த அப்டேட்டுக்கான லிங்க்கும் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எக்ஸிஸ்டிங் வீடியோஸ்க்கு நீங்கள் ஜஸ்ட்டு டேன் ஆன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொன்னால், ஏன்னா அப்படி கொடுத்துட்டாலும் உங்களுக்கு வந்து மேனுவல் ஆட்ஸ் இருக்க தான் போகுது. ஸோ அதுதான் விஷயம். அது போக அப்கமிங்கில் வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் ஆட்டோ ஆட்ஸ் வந்து அப்படியே எனேபிள் பண்ணிவிட்டு மேனுவலாக கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். ஆட்டோ ஆட்ஸை எப்போவுமே எனேபிள் பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் மேனுவல் ஆட்ஸ் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு வேண்டாம், எனக்கு தான் பிடிச்ச மாதிரி நான் வந்து மேனுவல் ஆட்ஸ் செட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் விஷ். பட் ஸ்டில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிற மக்களே. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஜாயின் மெம்பர்ஷிப் பக்கத்தில் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதிலையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.